வணக்கம். எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து 17ஆம் அத்தியாயமான கூட்டமைப்பாதலும் பொது நீரோட்டத்தோடு இணைதலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன். ஒன்று பலவாய் பிளவுபடுதலும் பலவும் ஒன்றாய் பிணைவு பெறுதலும் உலகில் எங்கும் எப்போதும் இடையறாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இயல்பான இருப்பு நிலையாகும். ஒன்று இன்னொன்றாய் பிளவுபடுவதிலிருந்துதான் ஒன்றோடு இன்னொன்று இணைவதும் நிகழ்கிறது. பிரிந்து இணைவதும் இணைந்து பிரிவதும் வளர்சிதை மாற்றங்களில் நிகழும் தொடர்ச்சியான இயங்கியல் போக்காகும். வளர்ச்சியின் போக்கில் சிதைவும் சிதைவின் போக்கில் வளர்ச்சியும் நிகழ்வதால் பழையன கழிந்து புதியன புகுந்து ஒன்று இன்னொன்றாய் உருப்பெறுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வளர்சிதை மாற்றங்களுக்கான அடிப்படையாகும். பழைய ஒன்றிலிருந்து புதிய ஒன்று உருப்பெறுவதற்கு பிளவும் இணைவும் என்கிற பின்னி பிணைந்த இயங்கியல் போக்கே முதன்மையும் மூலமும் ஆகும். ஒன்றிலிருந்துதான் இன்னொன்று, ஒன்றோடு ஒன்றுதான் மற்றொன்று. ஒன்றில்லாமல் இன்னொன்று இல்லை. ஒன்றுடன் ஒன்று இணையாமல் மற்றொன்று இல்லை. ஒன்று இன்னொன்றாய் உடைவதும் அந்த ஒன்றும் இன்னொன்றும் மற்றொன்றாய் இணைவதும் சமகாலத்தில் தன்னியல்பாய் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது பிளவுகள் இல்லாமல் இணைவுகள் இல்லை, சிதைவுகள் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லை. பிளவும் இணைவும் வளர்ச்சிக்கானவை. பிளவுகளின் போதும் இணைவுகளின் போதும் வளர்ச்சி மட்டுமின்றி சிதைவுகளும் நிகழும். சிதைவுகளும் வளர்ச்சிக்கானவையே. அதாவது பிளவுகள், இணைவுகள் மற்றும் சிதைவுகள் போன்றவை வளர்சிதை மாற்றத்தின் போக்கில் நிகழும் இயங்கியல் பண்புகளே ஆகும். மானுடத்தின் வாழ்வியலும் இத்தகைய இயல்புகள் இருப்பது இயல்பானவையாகும். அமைப்பாதல் நிகழ்விலும் இவை இடம்பெற்றிருக்கும். சமூகம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் பண்பாடு போன்ற அனைத்து தளங்களிலும் ஒன்று பலவாக பிளவுபடுதலும் பிளவுபட்டிருக்கும் பலவும் ஒன்றாக இணைவதும் நிகழ்ந்தவாறே உள்ளன. ஒரு குடும்பம் பலவாக பிளவுற்று அல்லது பிரிவுற்று தனித்தனி குடும்பங்களாக இயங்கும். அதே வேளையில் அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு கொத்தாக அல்லது ஒரு வகையறாவாக வடிவம் பெற்று கூட்டுறவுடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு கொத்து அல்லது ஒரு வகையறா பிற வேறு கொத்துகளுடன் இணைந்து ஒரு குலக்குழுவாகவோ அல்லது பல்வேறு குழுக்களை கொண்ட ஒரு சாதி குழுவாகவோ பின்னி பிணைந்து வாழும். சமூக தளத்தில் இவ்வாறு நிகழ்தல் போல அனைத்து பிற தளங்களிலும் அமைப்பாதல் இயல்பாகவே நிகழ்கிறது. ஒன்று பலவாக பிளவுற்று பல்கி பெருகும் நிலையில் அவை காலத்தின் சுழற்சியில் வரலாற்றின் போக்கில் பழைய அல்லது மூல வடிவத்தையும் பண்பையும் பெரும்பாலும் அல்லது முற்றிலும் இழந்து மற்றொன்றாக மாறிப்போயிருக்கும். ஒன்றின் மூல வடிவம் மற்றும் அதன் பண்புகளுக்கும் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு உருப்பெற்ற மற்றொன்றின் வடிவம் மற்றும் அதன் பண்புகளுக்கும் இடையில் நிகழ்ந்த மாற்றங்கள் வளர்ச்சி மற்றும் சிதைவுக்கான வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கும். அடிமுடியை அறிய முடியாத தொடர் சங்கிலியை போன்ற வளர்சிதை மாற்றங்களுக்கான வரலாற்று நிகழ்வு போக்கில் எந்த ஒரு புள்ளி தொடக்க நிலையாக கருதப்படுகிறதோ அதுவே மூலமாக கருதப்படும். ஆனால் அதுவே முழுமுற்றான ஆதி மூலம் அல்ல. அந்த மூலத்திற்கும் உரிய மூலமானது எங்கோ ஓரிடத்தில் பின்னோக்கி இருக்கலாம். ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகும் மாற்றம் நிகழும் போது பிளவுகளும் இணைவுகளும் பல்கி பெருகுவதால் அளவுகளும் பண்புகளும் மாற்றம் பெறுகின்றன. இத்தகைய அளவு மாற்றங்களும் அதனால் விளையும் பண்பு மாற்றங்களும் தொடக்க நிலையாக கருதப்படும் மூலத்தின் வடிவத்தையும் பண்புகளையும் படிப்படியாக இழக்கச் செய்யும். இவ்வாறு நிகழும் மாற்றங்கள் மானுடத்திற்கான தேவைகளின் அடிப்படையில் முற்போக்கானதாகவோ அல்லது பிற்போக்கானதாகவோ அமையலாம். மானுடத்திற்கான சமூக, பொருளாதார, அரசியல் கட்டமைப்புகளும் இன்னும் பிற கட்டமைப்புகளும் ஒரு குழு இன்னொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துவதாகவும்
ஒடுக்குமுறைகளின் மூலம் அந்த ஆதிக்கத்தை தக்க வைத்து அக்குழுவின் உழைப்பை தொடர்ந்து சுரண்டுவதாகவும் அமைய பெற்றுள்ளன. அதாவது அவ்வாறான தளங்களில் தன் இயல்பாக அமைந்துள்ள கட்டமைப்புகளும் திட்டமிட்டு உருவாக்கப்படும் கட்டமைப்புகளும் அத்தகு சுரண்டலுக்கான வடிவங்களையும் பண்புகளையும் பெற்றிருக்கின்றன. சுரண்டும் வடிவங்களையும் பண்புகளையும் கொண்ட கட்டமைப்புகளை வலுவிழக்கச் செய்வதும் அல்லது முற்றிலும் தகர்க்கச் செய்வதும் சுரண்டப்படுவோரின் தேவையாகவும், அக்கட்டமைப்புகளை காப்பாற்றுவதும் சுரண்டலை தக்க வைப்பதும் அல்லது மேலும் அதனை வலுவாக்குவதும் சுரண்டுவோரின் தேவையாகவும் அமையப்பெறுவதால் சுரண்டுவோரும் சுரண்டப்படுவோரும் அவரவருக்கான தளங்களில் திட்டமிட்டு அமைப்பாய் திரளுவதும் தேவையாக அமைகிறது. அதாவது ஒவ்வொரு தளத்திலும் தன்னியல்பாய் திரண்டுள்ள குழுக்கள் வெவ்வேறு குழுக்களாக பிளவுபட்டிருந்தாலும் அந்தந்த தளங்களில் தன்னியல்பாய் உருவான அதே குழு அடையாளத்துடன் அவரவர் தேவைகளையொட்டி சுரண்டுவதற்கோ அல்லது சுரண்டலை ஒழிப்பதற்கோ திட்டமிட்டு அமைப்பாவதும் அவ்வமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து கூட்டு வடிவம் பெறுவதும் தேவையாக அமையலாம். சுரண்டுவோர் தங்களுக்கான அமைப்புகளாகவும் அவ்வமைப்புகள் ஒருங்கிணைந்த கூட்டமைப்புகளாகவும் தங்களுக்கிடையில் அணிதிரளும் தேவை உருவாகலாம். அதை போலவே சுரண்டலை எதிர்ப்பவர்கள் அதனை முற்றிலும் ஒழிப்பதற்காக தங்களுக்கான அமைப்புகளாகவும் அவ்வமைப்புகள் ஒருங்கிணைந்த கூட்டமைப்புகளாகவும் தங்களுக்கிடையில் அணிதிரள வேண்டியதும் உருவாகலாம். வெவ்வேறு சாதி குழுக்களாகவோ, வெவ்வேறு மத குழுக்களாகவோ, வெவ்வேறு தேசிய இனக்குழுக்களாகவோ, வெவ்வேறு மரபின குழுக்களாகவோ மற்றும் வெவ்வேறு நாட்டின் குடியின குழுக்களாகவோ மக்கள் அணிதிரண்டிருப்பது ஒரு தன் இயல்பான அமைப்பாதல் போக்காகும். பிறப்பால் அத்தகைய அமைப்பாதலுக்கு உட்படுகிற நிலையும் அமையும். ஒரு சாதி என்பது ஒரு குழுவாக இயங்கும் போது அது ஒரு தன் இயல்பான அமைப்பாக வடிவம் பெறுகிறது. அதே சாதி குழுவுக்குள் உட்சாதிகள் தங்களின் தனித்த அடையாளங்களை இழக்காமல் தனித்தனி குழுக்களாக இயங்கும் போது அவையும் தன்னியல்பான அமைப்புகளாக வடிவம் பெறுகின்றன. அதாவது உட்சாதி குழுக்களாகவும் அல்லது சாதி குழுக்களாகவும் தமது தனித்த அடையாளங்களுடன் அல்லது பொது அடையாளங்களுடன் இயல்பாகவே அணிதிரண்டிருப்பதை தன்னியல்பான அமைப்பாதல் என கருதலாம். இவ்வாறு மதம், தேசிய இனம், பாலினம், மரபினம், நாட்டு குடியினம் போன்ற குழுக்கள் தமது தனித்த அடையாளங்களுடன் இயங்குவதும் ஒரு தன்னியல்பான அமைப்பாதலே ஆகும். அதே வேளையில் ஒவ்வொரு தன்னியல்பான அமைப்புக்குள்ளும் தேவைகளின் அடிப்படையில் சமூக அமைப்பாகவோ, பொருளாதார அமைப்பாகவோ, பண்பாட்டு அமைப்பாகவோ, கலை இலக்கிய அமைப்பாகவோ, அரசியல் அமைப்பாகவோ அல்லது இன்னபிற அமைப்புகளாகவோ அணிதிரளுவதும் தவிர்க்க இயலாததாய் அமைகிறது. இவ்வாறு அமைப்பாதல் தான் வரலாற்றின் போக்கில் மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக அமையும். இதனை திட்டமிட்ட அமைப்பாதல் என கருதலாம். ஒரு சாதி குழுவிற்குள் அச்சாதியின் நலன்களுக்கான அல்லது அதன் உட்சாதி நலன்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குவது திட்டமிட்ட அமைப்பாதல் என்பதாகும். அதாவது சாதி என்பது தன் இயல்பான அமைப்பு என்றால் சாதி சங்கம் அல்லது உட்சாதி சங்கம் என்பது திட்டமிட்ட அமைப்பு எனலாம். மதம் என்பது ஒரு தன்னியல்பான அமைப்பாக இயங்கும் நிலையில் அம்மதத்தின் நலன்களுக்கான அல்லது அதன் உட்பிரிவுகளுக்கான நலன்களையொட்டி உருவாக்கப்படும் சங்கங்கள் அல்லது நிறுவனங்கள் யாவும் திட்டமிட்ட அமைப்பாக கருதப்படும். இவ்வாறு ஒவ்வொரு தளத்திலும் இயங்குகிற தன் இயல்பான அமைப்புகளுக்குள் தேவைகளின் அடிப்படையில் திட்டமிட்ட அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அவை சுரண்டுவோருக்கானதாகவும் இருக்கலாம், சுரண்டப்படுவோருக்கானதாகவும் இருக்கலாம். ஆதிக்கத்தையும் ஒடுக்குமுறையினையும் தொடர்ந்து தக்க வைப்போருக்கானதாகவும் இருக்கலாம். அவற்றை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கானதாகவும் இருக்கலாம். சாதி, மதம், மொழி, இனம் போன்ற அனைத்து தளங்களிலும் சுரண்டுவோர், சுரண்டப்படுவோர் என்கிற வர்க்கங்களின் அடிப்படையில் அமைப்பாதல் நிகழும். இதுவே திட்டமிட்ட அமைப்பாதலாகும். ஆதிக்கம் செலுத்துவோர், சுரண்டுவோர் ஏற்கனவே அவ்வாறு திட்டமிட்டு அமைப்பானதால் தான் தமது ஆதிக்கத்தையும் சுரண்டலையும் தொடர விரும்புகின்றனர். அதற்காகவே மேலும் மேலும் அவர்கள் அமைப்பாதலை வலுப்படுத்துவதில் தீவிரம் காட்டலாம். தனித்தனி அமைப்புகளாக திரண்டிருப்பதோடு அந்த அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைந்து கூட்டமைப்பாகவும் இயங்கலாம்.
ஒவ்வொரு சாதியிலும் உள்ள, ஒவ்வொரு மதத்திலும் உள்ள, இவை போன்ற ஒவ்வொரு தளத்திலும் உள்ள சுரண்டுவோர் யாவரும் அனைத்து வரம்புகளையும் தாண்டி ஒரு வர்க்கமாக, அதாவது சுரண்டும் வர்க்கமாக இயங்குகின்றனர். அமைப்பாய் திரண்டிருப்பதனாலேயே சுரண்டும் வர்க்கத்தினரால் தொடர்ந்து தமது மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலுகிறது. தொழில், வணிகம் மற்றும் தரகு போன்ற தளங்களில் வரையறுக்கப்பட்ட அமைப்புகளாகவோ அல்லது நிறுவனங்களாகவோ சுரண்டும் வர்க்கம் எப்போதுமே அணிதிரண்டிருப்பதும், தங்களுக்கிடையில் போட்டி மற்றும் மோதல்களை எதிர்கொள்வதும் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டுவதையே அடிப்படையாக கொண்டிருக்கும். அதேபோல சுரண்டப்படுவோர் அல்லது உழைக்கும் வர்க்கத்தினர் தங்கள் மீதான ஆதிக்கம் மற்றும் சுரண்டலை எதிர்த்து போராட தங்களுக்கான அமைப்பாகவும் அல்லது கூட்டமைப்பாகவும் இயங்க வேண்டியது தேவையாகிறது. சுரண்டப்படுவோர் அமைப்பாதல் சுரண்டுவோருக்கு எதிரானதாக அமைவதால் சுரண்டப்படுவோரை அமைப்பாய் திரளவிடாமல் தடுப்பது அல்லது அமைப்பாகும் முயற்சிகளை முறியடிப்பது சுரண்டுவோரின் முதன்மையான கடமையாகிறது. சுரண்டப்படுவோர் அமைப்பாய் திரளுவதும் அல்லது கூட்டமைப்பாய் திரளுவதும் ஏற்கனவே தன்னியல்பாக அமைந்துள்ள பல்வேறு பிரிவுகளின் அல்லது பிளவுகளின் கட்டமைப்பு மற்றும் பண்புகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. தனித்தனியான அடையாளங்களுடன் அமைப்பாய் திரளுவதிலேயே அவர்களுக்கு ஏதுவான சூழல்கள் அமைவதில்லை. அமைப்பாய் திரளவே முடியாத நிலையில் கூட்டமைப்பாக ஒருங்கிணைந்து செயல்படவும் வாய்ப்பில்லாத நிலையே அமையும். தனித்தனியாக அமைப்பாவதும் அவ்வமைப்புகளில் ஒருமித்த பொது அடையாளங்களை கொண்டவை தேவைகளின் அடிப்படையில் கூட்டமைப்பாக ஒருங்கிணைவதும் அமைப்பாதல் நடவடிக்கையில் இன்றியமையாத தேவையாக அமையும். சுரண்டப்படும் உழைக்கும் வர்க்க பிரிவினர் விவசாயிகளாய், தொழிலாளர்களாய், அரசு பணியாளர்களாய், வழக்குரைஞர்களாய், தாழ்த்தப்பட்டோராய், பழங்குடியினராய், உழைக்கும் மகளிராய், இவை போன்ற இன்னபிற வகையினராய் பிளவுபட்டு தனித்த அடையாளங்களுடன் இயங்குவதால் அவர்கள் தனித்தனியாகவே அமைப்பாவது தவிர்க்க இயலாததாகும். அவர்தம் அடையாளங்களை இழக்காமலேயே அமைப்பாய் திரளுவதுதான் முதன்மையானதாக இருக்கும். அவரவர் நலன்களை மட்டுமே முன்னிறுத்தும் போது அவர்களின் தனித்த அடையாளங்களை உயர்த்தி பிடிப்பதும் தேவையாக அமைந்து விடுகிறது. இதனால் பாட்டாளி வர்க்கத்தின் பல்வேறு குழுக்களுக்கிடையிலான பிளவுகள் அந்த வர்க்கத்தின் ஒருங்கிணைவுக்கு ஏதுவான சூழல்களை உருவாக்கிட வாய்ப்பளிப்பதில்லை. எனினும் பிளவுகள் இருப்பின் இணைவுகள் இருக்கும் என்கிற அடிப்படையில் அக்குழுக்கள் தங்களுக்கிடையிலான பொது தேவைகளையும் பொது அடையாளங்களையும் கண்டறிந்து அவற்றின் அடிப்படையில் இணைவுகளை நிறைவேற்றி கொள்ளும் பொது தேவைகள், பொது இலக்குகள் மற்றும் இன்னபிற பொது அடையாளங்கள் ஆகியவற்றை முன்னிறுத்தும் போது தனி அடையாளங்கள், தனி தேவைகள், தனி இலக்குகள் போன்றவை பின்னுக்கு தள்ளப்பட்டு தனித்து அமைப்பாய் திரண்ட பாட்டாளி வர்க்க குழுக்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் சூழல்கள் உருவாகும். அதாவது பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பாக இயங்கும் நிலை உருவாகும். கூட்டமைப்பாக ஒருங்கிணைதல் என்பது அமைப்பாதல் நிகழ்வின் இன்றியமையாத ஒரு பரிணாம நிலையாகும். தேவைகளின் அடிப்படையில் பொதுவான இலக்கை எட்டுவதற்குரிய ஒருமித்த நோக்குள்ள அமைப்புகள் தேவையான தளங்களில் கூட்டு சேர்ந்து இயங்கும் போது இதற்கு கூட்டமைப்பாதல் நிகழும். பொது தேவைகளை வென்றெடுப்பதற்கு அல்லது பொது இலக்கை எட்டுவதற்கு பொது அடையாளங்களை மட்டுமே உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை எழும். அத்தகைய சூழல்களில் நோக்கம் நிறைவேறியதும் கூட்டமைப்பின் தேவை இல்லாமலும் போகலாம். நோக்கம் நிறைவேறுகிற வரையில் கூட்டமைப்பின் தேவையானது வலுப்பெறுமானால் பொது அடையாளமே புதிய அடையாளமாக மாறி போகலாம். அதனால் தனி அடையாளங்கள் பழைய அடையாளங்களாகி நீர்த்து போகவும் செய்யலாம். அதாவது ஒரு சாதி குழுவுக்குள் உச்சாதி குழுக்கள் தனித்தனி அடையாளங்களோடு அமைப்பாய் திரண்டு இயங்கினாலும் அவற்றினிடையே ஒரே சாதி என்பதற்கான பொது அடையாளங்கள் பொது தேவைகளின் அடிப்படையில் முன்னிறுத்தப்படும் போது உட்சாதி அமைப்புகளுக்கிடையில் ஒரு கூட்டமைப்பாதல் நிகழும். அது தேவையொட்டி நீடித்து இயங்குகிற போது கூட்டமைப்பு வலுப்பெற்று ஒரே சாதி என்கிற அடையாளத்தையே உயர்த்தி பிடிக்கும். அப்போது உட்சாதி அமைப்புகள் தங்களுக்கான தனித்த அடையாளங்களை இழக்க உடன்படலாம். அதன் மூலம் ஒரே சாதி என்கிற பொது அடையாளமே அதற்கான புது அடையாளமாக மாறலாம். இவ்வாறான இந்த மாற்றங்கள் கூட்டமைப்பாதல் என்கிற நிகழ்வின் மூலமே நிகழ்கின்றன. முற்போக்கான வளர்ச்சிக்குரிய மாற்றங்களாக இவை ஏற்கப்படும் நிலையில் இத்தகு கூட்டமைப்பாதலை திட்டமிட்டு விரைவுபடுத்துதல் இன்றியமையாத தேவையாக அமையும். ஒரு சாதிக்குள் நிகழும் இத்தகைய கூட்டமைப்பாதலைப் போல பொது தேவைகளும்
பொது அடையாளங்களும் கொண்ட பல்வேறு சாதிகள் தங்களுக்கு இடையிலான கூட்டமைப்பாதலை செய்ய வேண்டியதும் தேவையாக அமையும். ஒடுக்குமுறை, சுரண்டல் போன்ற பொது அடையாளங்களை கொண்டிருக்கும் வெவ்வேறு சாதிகள் அவற்றிலிருந்து மீட்சி பெறுவது என்கிற பொது தேவையின் அடிப்படையில் ஒருங்கிணைய வேண்டிய நிலை ஏற்படும் போது அந்த சாதிகளுக்கான அமைப்புகளுக்கிடையில் கூட்டமைப்பாதல் நிகழும். அந்த கூட்டமைப்பின் தேவை அல்லது நோக்கம் நிறைவேறுகிற வரையில் அந்த சாதிகளின் தனி அடையாளங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு பொது அடையாளங்கள் மட்டுமே உயர்த்தி பிடிக்கப்படும். பொது தேவை நிறைவேற்றப்பட்டு விட்டால் அல்லது பொது இலக்கு வென்றெடுக்கப்பட்டு விட்டால் கூட்டமைப்பின் தேவையும் பொது அடையாளத்தின் தேவையும் இல்லாத நிலை உருவாகலாம். மீண்டும் சாதி அமைப்புகள் தனி அடையாளங்களோடு தனித்து இயங்கும் நிலையும் ஏற்படலாம். அல்லது பொது தேவைகளை வென்றெடுத்ததை அடுத்தும் புதிய தேவைகள் உருவாகலாம். அதனால் கூட்டமைப்பு மேலும் வலுவாக இயங்கும் நிலையும் ஏற்படலாம். ஒவ்வொரு சாதிக்குமான தனி அடையாளங்களை இழக்கவும் அந்த சாதிகளின் அமைப்புகள் உடன்படலாம். பொது அடையாளங்களையே புதிய அடையாளமாக ஏற்கும் நிலையும் உருவாகலாம். இத்தகு மாற்றங்களுக்கு கூட்டமைப்பாதல் என்பது திட்டமிட்டு கட்டமைக்கப்படும் தேவையாக அமையும். சமூக தளத்தில் உள்ள உழைக்கும் சாதி அமைப்புகள் போன்ற பாட்டாளி வர்க்க அமைப்புகள் மட்டுமின்றி பொருளாதார, அரசியல், பண்பாடு போன்ற பிற தளங்களில் உள்ள பாட்டாளி வர்க்க அமைப்புகளோடும் இவ்வாறான கூட்டமைப்பாதல் நிகழ்வதும் இன்றியமையாத தேவையாக அமையலாம். அதாவது ஒவ்வொரு தளத்திலும் உள்ள உழைக்கும் வர்க்க அமைப்புகள் தங்களுக்கிடையே கூட்டமைப்பாதலும் மற்றும் வெவ்வேறு தளங்களில் உள்ள உழைக்கும் வர்க்க அமைப்புகளுடன் கூட்டமைப்பாதலும் நிகழலாம். சுரண்டும் வர்க்கத்தினரிடையே கூட்டமைப்பாதல் எளிதில் நிகழ்தலைப் போல சுரண்டப்படும் உழைக்கும் வர்க்கத்தினரிடையே நிகழ்ந்து விடுவதில்லை. அமைப்பாதல் நிகழாமல் கூட்டமைப்பாதல் நிகழாது. அமைப்பாய் திரள்வதும் கூட்டமைப்பாய் இணைவதும் ஒவ்வொரு தளத்திற்குமான பொது நீரோட்டத்தில் கலந்து இயங்குவதற்கான வலிமையை வழங்கும். சமூக தளம், பொருளியல் தளம், பண்பாட்டு தளம், அரசியல் தளம் போன்ற அனைத்து தளங்களிலும் தனித்தனியான பொது நீரோட்டமும் அனைத்து தளங்களும் இணைந்த அனைத்து பொது நீரோட்டமும் தன் இயல்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும் நிலையில் அத்தகைய பொது நீரோட்டங்களில் பங்கேற்பதற்கு அமைப்பாதலும் கூட்டமைப்பாதலும் இன்றியமையாதவையாக உள்ளன. சிதறிக்கிடப்போரால் எந்த ஒரு பொது நீரோட்டத்திலும் கலந்து இயங்கிட இயலாது. இதனால் தனிமைப்பட்டு விலகி நிற்கும் நிலையே உருவாகும். அதாவது பொது நீரோட்டம் அல்லது மைய நீரோட்டம் என்பதிலிருந்து ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் நிலையானது ஒருங்கிணைந்த வளர்ச்சியுடன் சேர்ந்து வளர இயலாத நிலையை ஏற்படுத்தும். தனித்துவத்தை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு குழுவிற்கும் தவிர்க்க இயலாத ஒரு தேவையாக இருந்தாலும் அதன் பெயரால் அந்த குழு அல்லது குழுக்கள் தனிமைப்பட்டு விடாத வகையில் மைய நீரோட்டத்தோடு இணைந்து இயங்குவதிலும் ஈடுபாடு கொள்வது இன்றியமையாததாகும். தனி தேவைகளும் தனி அடையாளங்களும் ஒரு குழுவின் அல்லது குழுக்களின் தனித்துவத்தையும் ஆளுமையையும் இழந்திட அனுமதிப்பதில்லை. அத்தகு தனித்துவம் மற்றும் ஆளுமையானது பொது தேவைகள் மற்றும் பொது அடையாளங்களுக்காக பொது நீரோட்டத்துடன் இணைகிற போது அந்த குழு அல்லது அந்த குழுக்கள் மேலும் பன்மடங்கு வலிமை பெறும். பொது நீரோட்டம் அல்லது மைய நீரோட்டம் என்பது அதிகாரங்களின் குவிமையமாக இயங்குவதாகும். இத்தகு அதிகார மைய நீரோட்டத்துடன் இணைந்து இயங்குவதன் மூலமே ஒரு குழுவிற்கு அதிகாரங்களுடன் தொடர்பு உருவாகவும் அல்லது அந்த குழுவினரால் அதிகார பகிர்வினை பெறவும் இயலும். அதிகார மையத்துடன் தொடர்பில்லாத நிலையில் அல்லது அதிகார பகிர்வினை பெற இயலாத நிலையில் பொது நீரோட்டத்திலிருந்து விலகி அல்லது விலக்கி விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு தனிமைப்படும் நிலை உருவாகும். அவ்வாறு தனிமைப்பட்டு விடாமல் பொது நீரோட்டத்தில் இணைதல் என்பது கூட்டமைப்பாதல் என்கிற பரிணாமத்தை பெறுவதாக அமையும். அதாவது அமைப்பாதலும் கூட்டமைப்பாதலும் தான் அதிகாரங்களின் குவிமையமான பொது நீரோட்டத்துடன் இணைவதற்கும் வலுப்பெறுவதற்கும் வாய்ப்பை உருவாக்கும். அமைப்பாய் திரள்வதும் கூட்டமைப்பாய் இணைவதும் மக்களை அதிகார குவிமைய நீரோட்டத்தில் இணைத்திடும். அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.